மகரம் மகர ராசிக்கு ரொம்ப மிகச்சிறந்த பலன்களை இந்த வருஷம் எதிர்பார்க்கலாங்க. அருமையான பலன்கள். அதாவது இவ்வளோ நாளாக 6ஆம் வீட்டில் குரு இருந்தார். அதுவும் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது, நல்ல பலன்கள் தான் தந்தார், நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. ஆனாலும் 2-3 விஷயம் ப்ளஸ் பாயிண்ட் இந்த வாட்டி. நேர் 7ஆம் வீட்டில் குரு பகவான் உட்காந்து நேர மகர ராசியை பார்க்கறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அப்புறம் உங்களுடைய ராசிநாதனாகிய சனி பகவானை குரு பார்க்கறது இன்னும் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். 7ஆம் வீட்டில் வந்திருக்கும் அந்த குரு உச்ச குருவாக இருக்கிறது, எக்ஸால்டட் ஜூபிட்டர், அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இந்த வாட்டி நீங்கள் பெரிய பெரிய நன்மைகளுக்கு ரெடியாக பேக் ஓப்பன் பண்ணி ரெடியாக இருங்க. 7ஆம் வீட்டு குரு என்ன செய்வார்? 6ஆம் வீட்டில் இருந்த குரு நல்ல நண்பர்கள் எல்லாம் கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். ஆனால் நீங்கள் கல்யாணம் ஆகாமல் கல்யாணத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்கனாக்கா உங்களுக்கு திருமண வாழ்க்கையிலையோ இல்லை திருமணமே ஆகாமல் நொந்து போயிருந்தீங்க, திருமணம் ஆனவர்கள் அவ்வளவா நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷன் இருந்திருக்கலாம். கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதம், தகராறு, அல்லது நல்ல காரணத்துக்கு கூட பிரிஞ்சிருக்கலாம். உங்களுடைய மனைவி அல்லது கணவர் ஒரு உத்தியோக நிமித்தமாக வேற ஒரு நாட்டிலையோ வேற ஒரு ஸ்டேட்லேயோ போய் வாரத்துக்கு 5 நாள் பிரிஞ்சிருக்கிறது, வாரத்தில் இல்லை 2 மாதம் பிரிஞ்சிருக்கிறது, அதெல்லாம் இருந்ததில்லை. முதல்ல அது கிடையாது. ஸோ கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வரும், ஒன்றாக இருப்பீர்கள். ப்ளஸ் உங்களோட ஸ்பவுஸுக்கு, உங்களுடைய மனைவி அல்லது கணவருக்கு உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு, எல்லாமே நல்ல பணம் கை நிறைய வர ஆரம்பிக்கும். ப்ளஸ் அவங்களுடைய ஆஃபீஸில் அவங்களுக்கு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ ஏதாவது ஒன்று நிச்சயமாக கிடைக்கும். அவங்களுடைய பாஸோட குட் புக்ஸில் இருப்பாங்க, ஒரு பாராட்டு விழா நடக்கலாம், ஒரு போனஸ், ஒரு இன்சென்டிவ் ஒன்று கிடைக்கலாம் அவங்களுக்கு. அந்த மாதிரியான ரொம்ப அழகான விஷயங்கள் நடந்து அந்த மகிழ்ச்சி காரணமாக நேச்சுரலி வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு நபருக்கு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், வாழ்க்கையில் முன்னேற்றம்னா அது வீடு முழுக்க ரிஃப்ளெக்ட் ஆகும்ல. அது மாதிரி உங்கள் வீட்டிலே ஒரு சந்தோஷ அலை ஒன்று எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு ரொம்ப பெரிய விஷயம், குரு பார்க்குறது உங்களுடைய 11ஆம் வீட்டைங்க, லாபஸ்தானம். இது இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஏற்கனவே உங்களுடைய ராசியை பார்க்குறார், உங்களுடைய 7ஆம் வீட்டில் இருக்கார், உச்ச குருவாக இருக்கார், ராசிநாதனை பார்க்குறார், இப்போ லாபஸ்தானத்தையும் பார்க்குறாருன்னா ஒண்டர்ஃபுல். ஸோ லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நீங்கள் என்றைக்கோ இன்வெஸ்ட் பண்ணி வச்ச போனாலும் அடிச்சுன்னு திரும்ப வரும் உங்களுக்கு நல்ல பெரிய லாபத்தோட. கடன் கொடுத்து வரவே வராதுன்னு ரைட் ஆஃப் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த தொகை உங்களை தேடி வரும். ப்ளஸ் உங்களுடைய நார்மலான லாபங்கள், இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன், இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவன்னு வச்சுங்களேன், நோ டவுட் உங்களோட பிஸ்னஸ் இந்த வருஷம் பிச்சின்னு போகும். ரொம்ப எஸ்பெஷலி ரியல் எஸ்டேட் மாதிரியில் இருந்தவங்க, ரொம்ப நாள் அந்த மணி பேஸ்டு பிஸ்னஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே நீங்கள் குருவாக இருந்தீங்க, நீங்கள் டீச்சராக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப சூப்பரான பலன்களை எதிர்பார்க்கலாம். நல்ல பெரிய ஒரு நிறுவனத்தில், இன்ஸ்டிடியூஷனில் உங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 11ஆம் வீட்டுக்கு குரு பார்வை, உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை மாதிரி உங்களுடைய 3ஆம் வீட்டுக்கு குரு பார்வை. 3ஆம் வீட்டு குரு பார்வை பெரிய அளவில் நன்மை செய்யுதோ இல்லையோ, ராசிநாதனாகிய சனிக்கு குரு பார்வைங்கிறதும் தன் வீட்டை குரு பார்க்குறார் என்பதும் பெரிய நன்மைகளை கண்டிப்பாக உங்களுக்கு செய்தே தீருவார். ஏன்னாக்கா உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் கொஞ்சம் தடை தாமதங்களை கொடுத்துட்டு இருந்தார். பெரிய சந்தோஷமான விஷயம் என்னன்னா உங்களுடைய 7.5 சனி மங்களம் பாடியாச்சு, அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதுவே பாதி ரிலீஃப். பாருங்க எவ்வளோ துன்பம் வந்தால் தொடர்ந்து வரும்னுவாங்களே, இன்பம் வந்தாலும் அப்படித்தான் தொடர்ந்து தான் வரும். ஸோ உங்களுடைய ராசிநாதனுக்கு குரு பார்வை போகிறதுனால செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. இவ்வளோ நாளும் துணிஞ்சு இறங்காத சில விஷயங்களில் குரு பார்வையும் உங்களை இறங்க வைக்கும். நல்ல விஷயங்கள் மட்டும்தான். நல்ல கெட்ட பழக்கங்கள் உங்களை விட்டு போகும். கெட்ட பழக்கம் பெரிய அளவில் கெட்ட பழக்கம் இல்லை, என்ன எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இல்லை என்னவே சொல்கிறீங்களே அப்படின்னா, நான் சொல்கிற கெட்ட பழக்கம்லாம் ஸ்கிப்பிங் த லஞ்ச். நீங்கள் மத்தியானம் 1 மணிக்கு சாப்பிட வேண்டிய லஞ்சை 3 மணிக்கு சாப்பிட்றது, அப்புறம் ஊர் உலகம்லாம் சுற்றிட்டு அப்படியே ரொம்ப கஷ்டமான ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் கொண்டு வருது, அதெல்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஸோ 3ஆம் வீட்டு குரு பார்வை சகோதரர்களுக்கு நன்மை தரும், சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை தரும். நல்ல விதமான தைரியங்கள் வரும், துணிஞ்சு சில நல்ல விஷயங்கள்ல இறங்கி அதனால பெரிய நல்ல பலன்களை எல்லாம் நிச்சயமா இந்த வாட்டி நீங்க எதிர்பார்க்கலாம். ஆகவே மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி மிக மிக அற்புதமான பலன்களை தரவிருக்கிறது.